கர்ஸ் லவ்ல எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். புரொஃபசர் வந்து அந்த கலக்கால ஒரு இடத்துல பதிச்சு வச்சாங்கல்ல, அது எல்லாத்தையுமே எர்த்த நோண்டி எடுக்க சொல்றான். அப்போ புரொஃபசர் என்ன சொல்றான்னா, "பாத்தியா பாத்தியா இங்க தான் இருக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா இடி இடிக்கிறதும் அதே மாரி அந்த 2 ஸ்டோனுமே இந்த இடத்துக்கு தான் என்ன கூப்பிட்டு வந்துச்சு. சீக்கிரம் தோண்டுன்னு" சொல்லிட்டு அந்த ஜாடிய எடுத்து வெளிய வைக்கிறாங்க. புரொஃபசர் அந்த ஜாடிய தொறந்து பார்க்கும்போது, உள்ளுக்கு ஒரு மாரி ரத்தம் மாரி இருக்கு. பார்க்கவே பயமா இருக்கு. இங்க பார்த்தா எல்லாருமே நம்ம ஆன்டி கேட் முன்னாடி நிக்கிறாங்க. இந்த பொண்ணு மைண்ட் மட்டும் ஓடி போய் கேட் கிட்ட, "ஆன்டி கேட், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சைபாட் இருக்கானேன்னு" சொல்லப் போறாங்க. பின்னாடி ஒரே சத்தம், இடி, மின்னல்னு அப்படி அடிக்குது. பார்த்தா இங்க புரொஃபசர் பையன் அந்த கலக்கால் ஜாடிய தொறந்து, அந்த பேய எல்லாத்தையுமே அவனுக்குள்ளேயே ஏத்திட்டு இருக்கான். பார்க்கவே பயமா இருக்கு. புரொஃபசருக்கு பேய சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இங்க குன், சைவாட் எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு, இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த பேய் புரொஃபசருக்குள்ள போகும்போதெல்லாம், இந்த 3 பேருக்குமே மூக்குல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சுட்டு, அவங்க கண்ணு எல்லாமே மாற ஆரம்பிச்சுட்டு, சைவாட்டுக்கு அவனோட பவர் எல்லாமே கையில வந்துட்டுருக்கு. 2 சைடுமே நெருப்பு குழம்பா கொதிக்க, இத வந்து ஆண் கேட்டி பார்த்துட்டு அப்படியே பயந்து போயிருக்காங்க. மைண்டு பொண்ணு நேரா, "ஆன்ட்டி இத தான் சொல்ல வந்தேன். குன்னுக்கும் தாரோக்கும் இருக்கிற மாதிரியே அதே பவர் சைவாட்டுக்கும் இருக்கு. பார்க்கவே பயமா இருக்குன்னு" சொல்ல, ஆன்ட்டி 3 பேருமே தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே கதை கதையா சொல்ல, குன் மட்டும் அப்படி வானத்தை எட்டி பார்த்துட்டு, "இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது. ஒருவேளை கலக்கால யாரோ எடுத்திருப்பாங்களோ, எனக்கு அப்படிதான் தோணுதுன்னு" சொல்ல, தாராவும் ஆமான்னு சொல்லிடுறான். ஆனா நம்ம சைவாட் மட்டும், "ஒருவேளை கலக்கால் எந்திரிச்சிட்டானா, அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாருமே பழி வாங்க வருவான். நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்னு ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்கணும்னு" சொல்ல, இதை கேட்ட குன், "நீ சொல்றதும் கரெக்டு தான். நம்ம வெளியே வந்த கலக்கால மறுபடியும் உள்ள கிடைக்கணும்னா, நம்ம கடந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு" சொல்ல, ஆன்டி கேட் கடுப்பாகி, "என்னடா சொல்றீங்க? நீங்க மறுபடியும் அந்த டம்பரலிங்க இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களான்னு" கேட்க, 3 பேருமே ஆமான்னு சொல்லிட்டாங்க. ஆன்டி கடுப்பாகி சைவாட் கிட்ட, "சைவாட், உங்க அப்பா மைக்கேல் எதனால இறந்தாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? மறுபடியும் அங்க போகணுமான்னு" கேட்க, தாராக்கு கடுப்பாயிட்டு, "அம்மா என்ன சொல்றீங்க? வாயை மூடுங்கன்னு" சொல்ல, இருந்தாலும் ஆன்ட்டி கேட்குற மாதிரி இல்லை. "டேய் குன், எல்லாருமே லூசு மாதிரி பேசுறாங்க. உனக்கு கூட தெரியாதா உங்க அப்பா எதனால இறந்தாங்கன்னு? தயவு செஞ்சு இனிமே அங்க போறத பத்தி பேசாதீங்க. அப்படி போனீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஏன்னா அந்த டம்பரலிங்க இடத்துனால நிறைய பேருக்கு கஷ்டம் வரப்போகுது. பேசாம அதை விட்டுருங்க. உங்க அப்பா இறந்தபோது எத்தனை வருஷமா நம்ம சோகமா இருந்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையான்னு" கேட்க, இவங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இருந்தாலும் ஆன்ட்டிக்கு மனசு கேட்கல. "நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க மறுபடியும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வர வளைவ நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்த்துக்கலாம். இனிமே உங்க இஷ்டம்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, ஆன்ட்டி கேட்டுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல ஆன்ட்டி, குன், தாரா எல்லாருமே ஒவ்வொரு இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல. அந்த இடம் எல்லாமே ஃபோட்டோவா வருது. இவளுக்கு பக்குன்னு ஆயிட்டு, யாருடான்னு சொல்லிட்டு தனியா போய் ஃபோன் போட்டு கேட்குறா. "யாருங்க? எதுக்காக எங்க இடத்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்கன்னு" கேட்க, அங்க இருந்து ஒருத்தன் நக்கலா பேசுறான். "என்ன ஆன்ட்டி, என்ன மறந்துட்டீங்களான்னு" கேட்க, இவளுக்கு ஒரு மாரி பக்குன்னு ஆயிட்டு, "ஐசு நீ தானே? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணேன்னு" கேட்க, "எதுக்காகன்னு உனக்கு தெரியாதா? நல்லா யோசிச்சு பாரு. குன்னோட அப்பா இறந்து போறதுக்கு நீ தான் காரணம்னு தெரிஞ்சா அவ்வளோதான். குன் உன்ன வெறுத்துருவான். நான் சொல்ற மாரி கேளு. சைவாட்டையும் அந்த யோனி ஸ்டோன், சிவலிங்க ஸ்டோன் 2யுமே சேர்த்து எனக்கு எடுத்துட்டு வா. இல்லைன்னா எல்லா உண்மையும் குன்கிட்ட சொல்லிருவேன்னு" சொல்ல, ஆன்ட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை குன்னோட அப்பா இவங்க தான் கொன்றுப்பாங்களோ? ச்சே அப்படிலாம் இருக்காது. அத்தை எப்படி கொல்லுவாங்க? அப்படியே இங்க பார்த்தா, தாரா அப்படியே சோகமா நடந்து போறான். அதுக்கு பின்னாடியே சைவாட் போய், "தாரா ஒரு நிமிஷம் நின்னு, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன மன்னிச்சிடுன்னு" கேட்க, "எனக்கு நல்லா தெரியும். அதான் கடந்த காலத்துல என்ன கொலை பண்ணிட்ட. அதுக்கு தானே நீ மன்னிப்பு கேட்கிறேன்னு" சொல்ல, "ஆமாடா, நான் வந்து கடந்த காலத்துல உன்னை கொலை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்ல, தாரா எல்லாமே புரிஞ்ச பையன் போல இருக்கு. "நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற? கடந்த காலத்துல நீ ஒன்னும் என்ன கொலை பண்ணல. உன்னோட உடம்புல கலக்கலாவி புகுந்து தானே என்ன கொலை பண்ணுச்சு. நீ கவலைப்படாதன்னு" சொல்ல, சைவாட்டுக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு. "தாரா, உன்கிட்ட ஒன்று சொல்லவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை மறுபடியும் கடந்த காலத்துல நடந்த மாதிரி இப்பவும் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணேன்னு" கேட்க, தாரா சிரிச்சுக்கிட்டு, "இது என்ன கேள்வி? இங்க பாரு. கடந்த காலத்துல நடந்தது மறுபடியும் நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த தடவை நான் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு அங்கிள் சிங்கான்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா?
சில இது இறந்து போனா கூட மாத்த முடியாதாம். அதே மாரி தான். நான் வந்து எனக்கு புடிச்ச விஷயத்த விட்டு குடுக்க மாட்டேன். அது உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். தெரியுதான்னு சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே வீட்டுக்கு போறான். அங்க நம்ம குன் இவ்ளோ நேரமே சைவாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. "என்னடா நீ தாரா கூட தான் கைகோத்து வருவேன்னு நெனச்சேன். அதுக்குள்ள வந்துட்டியான்னு?" கேட்க, இவன் அப்படியே சோகமா பக்கத்துல போய், "குன் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? எங்க அப்பா தானே உங்க அப்பா சாகறதுக்கு காரணம். எனக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய வலியா இருக்குன்னு. ஆனா, அத கொஞ்சம் மன்னிச்சு விட முடியுமா? உன்னால மறக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா கேட்க, குன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். இவனுக்கு கஷ்டமாயிட்டு போல இருக்கு. அப்போ நீ என்ன மன்னிக்கவே மாட்ட தானேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப போறான். குன் பட்டுன்னு கைய புடிச்சுட்டு அப்படியே டைட்டா கிஸ் குடுத்துறான் பாருங்களேன். எனக்கே ஷாக் ஆயிட்டு. அப்படியே உள்ளக்க ஏதோ பண்ணுதுங்க. அப்படிதான் அவன் கிஸ் குடுக்குறான். நீங்களே பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. அப்படி விடவே மாட்டேங்கிறான். அப்படியே டைட்டா கிஸ் குடுத்துட்டே இருக்க, நேரா போய் பெட்ல படுக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சுட்டான். நான் இதோட இந்த எபிசோட 2 தடவ பார்த்துட்டேன். இன்னுமே எனக்கு சொல்லும்போது வெக்க வெக்கமா தான் வருது. பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குன் விடாம சைவாட்டுக்கு கிஸ் குடுத்துட்டே இருக்கான். அப்படியே ரொமான்ஸ் அழகா போயிட்டே இருக்க, இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சைவாட்டுக்கு மூச்சு விட கூட முடியல. அப்படியே புடிச்சு தள்ளி விட்டுர்றான். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது குன்னுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடுது. அவ்வளதான் நைட் இன்னைக்கு எதுவுமே கிடையாதான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், சைவாட் அப்படியே பார்த்துட்டு, "இப்படி கிஸ் குடுத்தேன்னா என்னால எப்படி மூச்சு விட முடியும்னு" சொல்ல, குன்னே சிரிச்சுட்டான். சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன, 2 பேருமே இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த சைவாட் பையன் குன்ன தள்ளி விட்டுட்டு, "நீ மட்டும் தான் மேல இருப்பியா? நானும் மேல இருப்பேன்னு" சொல்லிட்டு, அவன் என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒரு வழியா நம்ம எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு போச்சு. காலையில குன் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது, அவனுக்கு ஒரு கனவு வருது. அவன் குட்டி பாப்பாவா இருக்கும்போது, கழுத்துல செயின போட்டு அழகா தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆள் வந்து குன்னோட கழுத்துல இருக்க சிவலிங்க செயின அப்படி கழட்டிட்டு போறான். இவனும் தூக்கத்துல எந்திரிச்சு, "என்னோட செயின குடுன்னு" சொல்லிட்டே இருக்க, திரும்பி பார்த்தா அவன் தான் ஐசுன். ஐசுன் அப்படியே செயின எடுத்துட்டு போயிட்டே இருக்க, அவன் அழுதுட்டே இருக்கான். "அப்பா என்னோட செயினுன்னு" சொல்லிட்டு, அங்க அப்பா வந்துடுறாங்க. "என்னடா என்ன ஆச்சுன்னு?" கேட்க, அப்பா என்னோட செயின தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். யாருடா அந்த செயின தூக்கிட்டு போனான்னு பார்த்தா இந்த ஐசூன் தான். அப்பா நேரா ஐசூன் கிட்ட போய் அந்த செயின வாங்கலான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஐசூன் கிட்ட துப்பாக்கி இருக்கு போல இருக்கு. பட்டுன்னு எடுத்து அப்பாவ போட்டு தள்ளிட்டான். பாவம் அந்த இடத்துலயே அப்பா இறந்து போயிட்டாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்த கூன் அந்த செயின பார்த்துட்டு, ச்சே இந்த செயின மட்டும் நான் வந்து காப்பாத்தியிருந்தா எங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா இருக்க, சைவாட் எந்திரிச்சு அவன சமாதானப்படுத்துறான். "நீ கவலைப்படாதடா, நான் உன் கூடவே இருப்பேன்னு" சொல்ல, இப்படியே 2 பேருமே ரொமான்டிக்கா இருக்க, காலையில ஆன்ட்டி தன்னோட அண்ணன் சிங்கானோட ஃபோட்டோ பார்த்து, "என்ன மன்னிச்சிடு அண்ணா, என்னால தானே இறந்து போனேன்னு" சொல்லிட்டு ரொம்ப சோகமா அழுதுட்டே இருக்காங்க. குன் அங்க வந்து, "ஆன்ட்டி அப்பாவ நினைச்சு அழுவுறீங்க. இன்னைக்கு காலையில கூட அப்பாவோட கனவா தான் எனக்கு வந்துச்சுன்னு" சொல்ல, ஆன்ட்டி அப்படியே அழுதுட்டு, "ஆமாடா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். உனக்கே தெரியும் அப்பாக்கு இந்த ஃபாரஸ்ட்னா எவ்வளோ பிடிக்கும்னு. அதே மாரி அந்த டம்ளரிங்க இடத்தையும் யாருக்குமே காட்டாம ரகசியமா வச்சிருந்தாரு. பேசாம அங்க போக வேண்டான்னு" சொல்ல, குன் வந்து, "இல்ல ஆன்ட்டி நான் கண்டிப்பா அங்க போயே ஆவேன். அப்போதான் நான், தாரா, சைவாட் எல்லாருக்குமே அந்த டம்ளரிங்க இடத்தோட எந்த சம்மந்தம்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு" சொல்ல, ஆன்ட்டிக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஆன்ட்டி தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சைவாட் பக்கத்துல வந்து, "ஆன்ட்டி எனக்கு இந்த இடம், நீங்க, குன், தாரா எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? குன்னோட அப்பா எப்படி இறந்து போனாங்கன்னு" கேட்க, ஆன்ட்டி அப்படியே பார்த்துட்டு, "குன்னோட அப்பா எப்படி இறந்து போனாங்கன்னு என்னோட இன்னொரு ஆள் நல்லா சொல்லுவாங்க. நான் உன்ன அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு" சொல்லிட்டு சைவாட்ட ஜீப்ல கூப்பிட்டு போறாங்க. அங்க ஜீப்ல உட்காந்துட்டு ஆன்ட்டி ஐசனுக்கு ஃபோன் பண்ணி, "நான் சைவாட்டோட வந்துட்டேன். நீ முதல்ல எங்க இருக்கன்னு சொல்லு. நான் அப்பதான் வெளிய வருவேன்னு" சொல்ல, அவனும் வந்து நிக்கிறான். இத பார்த்தோன்னே சைவாட்டுக்கு பதட்டமாயிட்டு, "ஆன்ட்டி அது ஐசுன் தானேன்னு" கேட்க, "ஆமா ஐசுன் தான். என்ன மன்னிச்சிடு. உன்னை இங்க கூப்பிட்டு வந்திருக்க கூடாது. ஆனா உன்னை பார்த்தா மட்டும் தான் இந்த ஐசுன் வெளிய வருவான். நீ என்ன பண்றேன்னா, நான் வெளிய இறங்குனதுக்கப்புறம் இந்த ஜீப்ப எடுத்துட்டு போயிரு. எனக்கு என்ன ஆனாலும் நீ என் கூட வரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு ஆன்ட்டி அங்கேருந்து கிளம்பி போறாங்க.
ஐசுன் வெளியே வந்துட்டு சீக்கிரம் அந்த 2 ஸ்டோனை கொடு. ஆமா சைவாட்டை இங்கன்னு கேட்க ஆண்டி அப்படி மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு மாசா ஒரு கத்தியை நீட்டி நான் உன்னை கொலை பண்ண போறேன்னு சொல்ல இவன் சும்மா இருப்பானா? ஐசுன் அப்படி கையை மடக்கி பிடிச்சிட்டு சீக்கிரம் எங்க சைவாட்டை இங்க கூப்பிட்டு கூப்பிடுன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே சைவாட் பார்த்துருவான். ஆண்டியை விட்டுட்டு அவனால தப்பிச்சு போக முடியல. நேரா ஐசுன் கிட்ட போய் ஆண்டியை விடுன்னு சொல்ல ஐசுன் அப்படி துப்பாக்கி எடுத்துட்டு சைவாட் நீ வந்துட்டியா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட போறான். ஆண்டி இதை பார்த்துட்டு நேரா சைவாட் முன்னாடி நின்றுட்டு அந்த துப்பாக்கி குண்டு ஆண்டி மேலே பாஞ்சிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஐசுன் சும்மா இருக்காம சைவாட்டை சுட போறான். அப்படி இங்க பாத்தீங்கன்னா தாரா உள்ளுக்கு போய் டே புன் கோர் எங்க அம்மாவை பாத்தீங்களான்னு கேட்க இல்லடா நான் பார்க்கவே இல்லைன்னு இங்கிலீஷ்ல பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நேரா மைண்டு வாலி எல்லார்கிட்டயுமே கேட்குறாங்க. அம்மாவை யாருமே பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா குன் உள்ளுக்கு வந்து ஆமா சைவாட்டை பார்த்தீங்களா காலையில இருந்து அவன் காணும்னு சொல்ல மைண்டு 2 பேருமே பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே தேடிட்டு இருக்கீங்க ஆனால் சைவாட்டுக்கு எப்படி இந்த பவர் வந்துச்சுன்னு யாராட்டும் எங்ககிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது தான் வாலி லேப்டாப்பில் எல்லா ஃபோட்டோஸும் பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்னடான்னு பார்த்தா அங்கே அந்த இடத்துல வந்து எல்லாருமே சுட போகிறாங்கல்ல அதை ஃபோட்டோவாக எடுத்து யாரும் அனுப்பியிருப்பாங்க. இதை குன்கிட்ட ஓடி போய் காமிக்க குன்னும் தாராவும் என்னடா இந்த ஐசன் பையன் ஆண்டியையும் சைவாட்டையும் கடத்தி வச்சிருக்காங்க நேராக போய் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த ஐசன் பையன் துப்பாக்கியை வச்சுட்டு சைவட்டை சுட போறேன்னு சொல்ல அங்கே மரியா வந்துடுறா. மரியா ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு ஏ ஐசூன் உனக்கு சுட தெரியாது நானே சுட போறேன்னு சொல்லிட்டு நேராக சைவாட்டை சுட்டு தள்ளிடுறா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் சைவாட்டை சுட்டுட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கீங்களா? கஷ்டப்படாதீங்க. அப்போ யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு தெரியுமா? இந்த டீன் பையன் தான். டீன் பையன் அப்படியே சைவாட்டை கட்டி பிடிச்சிட்டான். அவன் மேலே குண்டு பாஞ்சிருது. இதை டீனோட அப்பா பார்த்துட்டு டேய் என்ன பண்ணுறடா தள்ளிப்போன்னு சொல்ல ஆனாலும் டீன் தள்ளியே போக மாட்டேன் நீங்கள் என்னன்னாலும் சுட்டுக்கொள்ளுங்க நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். மரியாக்கு கோவம் வந்துட்டு நீ இங்கே இருடா முதல்ல ஒன்று சுட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த சைவாட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுட போகிறாங்க. இங்கே தான் ஆண்டி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. அதாவது சைவாட் கிட்ட பேசியிருப்பாங்களே அப்போ என்ன பேசியிருப்பாங்கன்னா நான் ஒருத்தங்கிட்ட ஒன்று கூப்பிட்டு போகிறேன் ஆனால் அங்கே போகும்போது உன்னோட செயினை கலத்தி வச்சுட்டு வரணும் ஏன்னா திடீர்னு அந்த செயினை போட்டு வந்தேன்னா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க. சைவட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு கழுத்தில் உள்ள செயின் எல்லாத்தையுமே கலத்தி வச்சிருப்பான். இப்போ மரியா எல்லாருமே போட்டு தள்ள போறா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம குன் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே விறுவிறுப்பாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த குன் மட்டும் ஐசூன் கிட்ட போய் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீ என்னோட செயினுக்காக தானே என்னோட அப்பாவை கொலை பண்ண. அந்த செயினை என்கிட்ட இருந்து வாங்கி மைக்கேல் கிட்ட கொடுக்கணும் தானே ஆசைப்பட்டேன்னு கேட்க இவன் ஐசூன் சிரிச்சுக்கிட்டே இங்கே பாரு உங்க அப்பாவை கொலை பண்ணது நான் கிடையாது உங்க ஆண்டி தான். உங்க ஆண்டி கிட்ட போய் கேளு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உனக்கு ட்ரக்கு மட்டும் தான் கொடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாமே உன்னோட ஆண்டியால தான் நடந்துச்சுன்னு சொல்ல ஆண்டி அப்படி மேலேயும் கீழேயும் பார்த்துட்டே இருக்காங்க. தாரா இதை நம்பவே மாட்டேன்ட்டான். எங்கள் அம்மாலாம் இப்படி சொல்ல மாட்டாங்க. நீ எங்கள் அம்மா மேலே பழிய போட்டு அவ்வளோதான்னு சொல்ல இங்கே ஐசோன் சிரிச்சுக்கிட்டே வேணும்னா உன்னோட அம்மா கிட்ட கேட்டுப்பாரு. அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கன்னா உனக்கே தெரியும்னு சொல்ல இங்கே ஆண்டி கூனி குறுகி அப்படியே தலையை குனிஞ்சி என்னை மன்னிச்சிரு குன்னுன்னு சொல்கிறாங்க. குன்னுக்கு இதயமே பிடிச்ச மாதிரி இருக்குது. கரெக்டாக அங்கே மரியா ஐசுன் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டீனும் அங்கேருந்து ஓடி போயிட்டான். அப்போது சைவாட் கேட்பான் குன் நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேட்க எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட ஃப்ரெண்டு டீன் தான். டீன் தான் இந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து எங்களை வர சொன்னான். அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல இப்போ எல்லாருமே ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டி கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குன் கேட்குறான் ஆண்டி உண்மையை சொல்லுங்கள் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஆண்டி வந்து அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குன் உங்கள் அப்பாவுக்கு டம்பரிலிங்க பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அப்போ தான் சைவட்டோட அப்பா மைக்கேல் வீட்டுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா செக்கை தந்து நீங்கள் அந்த டம்பரிலிங்க இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா 5 லட்ச ரூபா தரேன்னு சொன்னாங்க. சிங்கான்னு யோசிக்காமல் அந்த செக்கை வாங்கிக்கிட்டான். எதுக்காக தெரியுமா? எனக்காக தான். ஏன்னா என்னோட பையன் தாராக்கு ஹார்ட்டில் ஒரு சர்ஜரி பண்ணணும். அதுக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு. என்கிட்ட காசு இல்லை. அதுக்காக தான் என்னோட அண்ணன் சிங்கான் அந்த 5 லட்ச ரூபா வாங்கினான். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது அந்த ஐசூனுக்கும் டம்பரலிங்க மேலே ஒரு கண்ணுன்னு. ஒரு நாள் நாங்கள் எல்லாருமே ஃபாரஸ்ட்குள்ளே போய் அந்த டம்பரலிங்க இடத்த தேட ஆரம்பித்தோம். ஆனால் அப்போ மைக்கேலுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ அவர் உட்காந்துருவார். நான் தான் மருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே காமிக்கிறாங்க. மருந்து கொடுத்ததுக்கப்புறம் மைக்கேல் வந்து தேங்க்ஸ் சொல்கிறதும் இது எல்லாத்தையுமே சிங்கான் பார்த்துட்டு தன்னோட தங்கச்சிக்கிட்ட இப்போ அவருக்கு உடம்பு பரவாயில்லையான்னு கேட்க இல்லைண்ணா அவர் ஹாஸ்பிட்டல் போனால் தான் கொஞ்சம் பொழைக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டம்பரலிங்க இடத்த தேடி இருப்பாங்க.
ஒரு நாள் நம்ம சைவாட்டோட அப்பாவுக்கு மலேரியா காய்ச்சல் வந்திருக்கும். ட்ரீட்மெண்ட்காக வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஃபோன், மெசேஜ் எதுவுமே வரல. அப்பதான் நம்ம தாராக்கு ஆப்ரேஷன் பண்ற நாளு. ஆப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கும்போது, இந்த ஐசன் என்ன பண்ணியிருப்பான்னா, தாராவ கடத்தி வச்சுட்டு, தாரா உனக்கு உயிரோட வேணும்னா, குன் கழுத்துல சிவலிங்க செயின் இருக்குல்ல, அதை எடுக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். இத கேட்ட நம்ம ஆன்ட்டி வேற என்ன செய்றதுன்னே தெரியாம, தாராவ காப்பாத்துறதுக்காக குன் குடிக்கிற ஜூஸில் ஒரு ட்ரக்கை கலக்கி குன்னுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி குன்னும் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு குன் மயக்கமாக இருக்கும்போது ஆண்டி கேட்பாங்க, என்னப்பா உனக்கு தூக்கம் வருதான்னு கேட்க, ஆமா ஆண்டி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கியிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஐசுன் அந்த ரூம்குள்ளே வந்து அந்த செயினை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இந்த ஐசுன் செயினை எடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த தாராவை விட மாட்டேன்னு சொல்லிட்டான் போல இருக்கு. இந்த விஷயம் ஆண்டிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் தன்னோட அண்ணா கிட்ட சொல்றாங்க. அண்ணாக்கு கோவம் வந்துட்டு, உடனே அண்ணா ஒரு கத்தி எடுத்துட்டு ஐசுன் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. தாரா எங்க இருக்கா எங்க இருக்கான்னு கேட்டுட்டே இருக்க, இந்த ஐசுனுக்கு கடுப்பாகி ஒரு துப்பாக்கி எடுத்து நம்ம குன்னோட அப்பாவை அப்படியே சுட்டுடுறான். அங்கேயே குன்னோட அப்பா இறந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஆண்டி பார்த்துடுறாங்க. உடனே ஐசுன் தன்னோட துப்பாக்கி எடுத்து ஆண்டியையும் கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது தான் அங்க தாராவோட சத்தம் கேக்குது. அம்மா எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வரான். இங்க ஆண்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தாராவை காப்பாத்துறதா இல்லைன்னா அவங்க அண்ணனை காப்பாத்துறதான்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்க, இந்த ஐசுன் அங்கேருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் தாராவை காப்பாற்ற போகும்போது அவங்க அப்பா இருக்காங்கல்ல, குன்னோட அப்பா அப்படியே இறந்து போயிடுறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சைவட் என்ன கேட்குறான்னா, ஆண்டி நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்தை எங்கள் அப்பா கிட்ட சொல்லலைன்னு சொல்ல, இல்லை இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் எனக்கு தானே அசிங்கம், அதனால தான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் ஐசுன் மறுபடியும் உங்கள் அப்பா கிட்ட வேலை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு அப்புறம் மைக்கேல் கிட்ட போக மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் அவன்கிட்ட தான் கடைசி முடியும் வேலை பார்த்துருக்கான். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே அழுதுகிட்டே இருக்க. இதை கேட்கும்போது குன்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குன் ஆண்டி கிட்ட, ஆண்டி நீங்கள் அன்னைக்கு மட்டும் எங்கள் அப்பா கிட்ட உண்மை சொல்லியிருந்தா கண்டிப்பாக எங்கள் அப்பா இறந்து போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக கிளம்பிட்டான். அவன் பின்னாடியே சைவட்டும் கிளம்பிட்டான். தாராக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கான். ஆண்டி தான் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க இந்த மரியாவும் ஐசுன்னும் பேசிட்டு இருக்காங்க. மரியாக்கு செமைய கடுப்பாகுது. எல்லாம் உன்னோட பையனால தான். உன்னோட பையனால தான் காரியமே கெட்டு போச்சுன்னு சொல்ல, ஐசுன் சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத நம்ம எப்படியாட்டும் அந்த சைவாட் பின்னாடியே தொடர்ந்து போனேன்னா, அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல, மரியாக்கு இன்னுமே கடுப்பா இருக்கு. எல்லாமே உன்னால தான். முதல்ல ஒன்ன போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டா, ஐசுன் சிரிச்சுக்கிட்டே, ஓகே ஓகே என்ன தானே சுட்டு தள்ளுனா சுட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டே இருக்கு. மரியா கேட்குறா, நான் உண்மையாவே உன்னை சுட்டுருவேண்டான்னு சொல்ல, நீ சுடு சுடு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் இல்லைன்னா உன்னால் தம்பரலிங்க இடத்தையே கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் மைக்கிளும் இறந்து போயிட்டான். இப்போ உனக்கு காசு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேருமே பணக்காரன் ஆக முடியும். யோசிச்சு பாரு, இப்போ நீ என்னை சுட போறியா இல்லையான்னு கேட்க, அவ துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு, சரி இப்போ அந்த டம்பரலிங்க இடத்த யாரு நம்மளுக்கு காட்ட போறான்னு கேட்க, இவன் சிரிச்சுக்கிட்டே, எல்லாமே அந்த தாக்கூன் ப்ரொஃபஸர் தான் நம்மளுக்கு காட்ட போறாங்க. ஏன் தெரியுமா, அவன் இதுக்கு முன்னாடி தம்பரலிங்க இடத்த பத்தி நிறையவே ஆராய்ச்சி செஞ்சு நிறைய புக்கு எல்லாமே எழுதியிருக்கான். ஆனா அதை யாருமே நம்பல. எல்லாருமே இவனுக்கு நட்டு கலந்து போச்சு, லூசு ப்ரொஃபஸர், மென்டல் ப்ரொஃபஸர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து இவன் எப்படியாட்டும் அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிச்சி எல்லாருக்குமே காமிக்கணும்னு பைத்தியமா சுத்துறான். அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டா நம்ம கண்டிப்பா அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல, இவளும் அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறா. இங்கே இந்த லூசு ப்ரொஃபஸரை தான் காமிக்கிறாங்க. ஏன் லூசு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். அவன் ஒரு பெட்டியை அப்படி பத்திரமா வச்சுருக்கான். சரி என்ன பெட்டிடா ரொம்ப நல்ல பெட்டியாக இருக்குன்னு பார்த்தா, அவன் அந்த கண்ணாடி கிட்ட போய் அந்த பெட்டியில் உள்ளதை திறந்து விடுறான். அவன் உள்ளுக்க ஒரு பேய் போகுது. அவன் கண்ணு எல்லாமே கருப்பாயிருது. இப்போ கண்ணாடியை பார்த்துட்டு, அதாவது கண்ணாடியில வந்து கலக்கால் இருக்கான். இங்க ப்ரொஃபசர் நின்னு பேசிட்டு இருக்க மாரி. அவன் அப்படியே பார்த்துட்டு, "கலக்கால் நீங்க வந்துட்டீங்களா? உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் உங்களுக்காகவே இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு அடிமையா இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். என்ன சொன்னாலும் கேட்பேன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி பைத்தியக்காரன் மாரி கேட்க, கலக்காலும் இத பார்த்துட்டு, "நான் என்ன சொன்னாலும் கேட்பியா?" அப்போ அந்த சூர்யா, ஆப்போ, அதுக்கப்புறம் அசுனி எல்லாருமே என்கிட்ட கூப்பிட்டு வா. நான் உங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு, அது ஒரு மாரி பயங்கரமா கத்த, இவன் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அப்போ கலக்கால் நீங்க பேசாம என்னோட உடம்புக்குள்ள வந்துருங்க. நான் அங்க கூப்பிட்டு போறேன்னு ஒரு மாரி சைக்கோத்தனமா பேசிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டு கலக்கால் சிரிச்சுக்கிட்டே,
ப்ரொஃபசர் உடம்புக்குள்ள எல்லாமே பூந்துட்டு. இது எல்லாத்தையுமே எர்த்து பையன் பார்த்துட்டான். அவனுக்கு கால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு. என்னடா வடிவேல் காமெடி மாரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு மாரி ஓடி போய் ஃபோன் எடுத்து, "குன் ஃபோன் எடு, ஃபோன் எடுன்னு" சொல்லிட்டே இருக்க. அங்க ப்ரொஃபசர் இத பார்த்துட்டு, நேரா இந்த எர்த்து பையில சட்டைய புடிச்சு தூக்கிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ! குன் கிட்ட சொல்றியா? இங்க பாரு இந்த விஷயம் குன் அப்புறம் எவனுக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சுச்சுன்னா உன்ன கொன்றுவேன். சீக்கிரம், சீக்கிரம் போயி அந்த சிவலிங்க ஸ்டோனையும், அயோனி ஸ்டோனையும் எனக்கு சீக்கிரம் கொண்டு வா. இல்லன்னா உன்ன கொன்றுவேன், கொன்றுவேன்னு சொல்லிட்டு கழுத்த நெரிச்சுட்டே இருக்க. உட்டா அவன் அல்பாயுசுல போய் சேர்ந்துருவான் போல இருக்கு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு மரியாவும், ஐஸுனும் வராங்க. இத பார்த்த ப்ரொஃபசர் நீங்க யாருன்னு கேட்க, இவங்க உடனே எங்க 2 பேரையுமே தம்பரலிங்க இடத்துக்கு கூப்ட்டு போ. நீ கேட்டா அயோனி ஸ்டோனையும், சிவலிங்க ஸ்டோனையும் நான் உனக்கு எடுத்து தரேன்னு சொல்ல, இந்த ப்ரொஃபசர் நம்ப மாட்டேங்கிறான். ஆ நீங்க தானே அந்த சைவாட்டுக்கு எதிரி. நீங்க எப்படி அந்த ஸ்டோன எடுத்து தருவீங்க? ஏதாட்டும் பிளான் வச்சிருக்கீங்களான்னு கேட்க, இந்த மரியா சிரிச்சுட்டே, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான். எங்ககிட்டயும் ஒரு பிளான் இருக்கு. அடுத்த எபிசோட்ல பார்த்து சொல்றேன் சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பல்வலி சரியாகல. அதாவது நேத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த ஞான பல்ல எடுத்தாச்சு. ஆனா வலி தாங்க முடியல. 3 நாள் மாத்திரை தந்திருக்கான். நேத்தே வீடியோ போடலான்னு பார்த்தா ரொம்ப வலி தாங்க முடியல. இன்னைக்கு கொஞ்சமா வலி கம்மியா இருக்கா, சரி மாத்திரைய போட்டுட்டு பேசிறலாம். இல்லன்னா நம்ம ஆடியன்ஸ் கழுவி கழுவி ஊத்திருவாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு பேசிட்டேன். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லவ், சப்போர்ட் எல்லாத்துக்குமே. நன்றி.